நீங்க ஆன்லைன்ல கேம் விளையாண்டுருக்கீங்க. சடனா லேக் ஆகி பிங் 999 காமிச்சு கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னா கடுப்பாகுமா ஆகாதா? நம்ம வைஃபையை ப்ளேம் பண்ணிருப்போம். ஆனா பிரச்சனை இங்க அது இல்ல. இங்க ரியல் ப்ராப்ளம் என்னன்னா உங்களுடைய இன்டர்நெட் டைப் தான். 2026ல 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபைபர், கேபிள், சேட்டலைட். இது 3ல எது செலக்ட் பண்றீங்கறத பொறுத்தா உங்களுடைய பாக்கெட் லாஸ், இன்டர்நெட் ஸ்பீடு எல்லாமே இருக்கு. இங்க எல்லாருமே ஸ்பீடு தான் பாக்குறீங்க. ஆனா கேமிங்க்கு ஸ்பீடு மட்டும் முக்கியம் இல்ல. இந்த வீடியோல எது பெஸ்ட், எதை அவாய்ட் பண்ணணும், எது ரியல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றத கிளியரா சொல்றேன். கேமிங்க்கு மொத்தம் 3 முக்கியமான விஷயம் தேவைப்படும். லேட்டன்சி, ஜிட்டர், பாக்கெட் லாஸ். சர்வருக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிற டைமிங் வந்து லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. அது மினிமம் 30 மில்லி செகண்ட்ஸுக்கு கம்மியா இருக்கணும். ஜிட்டர்னா ஓவரால் பிங்கை தான் ஜிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைம் போயிட்டு வர்றது வந்து பாக்கெட் லாஸ் அப்படின்னு சொல்றோம்னா, அதே வந்து 1 மணி நிமிஷத்துக்கு எவ்வளோ இதாகுதுன்றத ஜிட்டர்னு சொல்லுவாங்க. பாக்கெட் லாஸ்னா இங்கேருந்து சர்வருக்கு போகக்கூடிய டேட்டாவில் எவ்வளோ டேட்டா கரெக்டாக போய் சேரலான்றத பாக்கெட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சேராத டேட்டாவெலாம் பாக்கெட் லாஸ். இது மூணுமே ஒழுங்காக ஒர்க் ஆனான்னா கேம் பிளே நல்லா இருக்கும். இதில் கேபிள் இன்டர்நெட் வந்து லோ லேட்டன்சி 10 to 50 மில்லி செகண்ட் வரைக்கும் கிடைக்கும். ஜிட்டரும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். பாக்கெட் லாஸ் ரேராக தான் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இது ஷேர்டு நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகும். பீக் காஸ்ட்ல பர்ஃபார்மன்ஸ் குறைய சான்சஸ் இருக்கு. ஜென்ரலாக இது வந்து கேம் பிளேக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ப்ரோ கேமர்ஸ்க்கு இது செட் ஆகுது. சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி பார்ப்போம். ஹோம்ல இருந்து சேட்டலைட், கிரவுண்ட் ஸ்டேஷன், கேம் சர்வர்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். இதில் லேட்டன்சி 40 to 70 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். ஜிட்டர் மீடியமாக தான் இருக்கும். பாக்கெட் லாஸ் நிறைய இருக்க சான்சஸ் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஹை லேட்டன்சி. ரொம்ப தூரம் சிக்னல் ட்ராவல் ஆகுன்றதுனால ரொம்ப லேட்டன்சி அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கேமர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஜிட்டருமே இன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. வெதர் காரணமாகவும் பர்ஃபார்மன்ஸ் குறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் நிறைய பிளான், லிமிட்டட் யூசேஜ் இருக்கும். லார்ஜ் கேம்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க 5Gக்கு இது ஓகே தான். இப்போ இதில் இருக்கிறதுல பெஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அதுதான் ஃபைபர் இன்டர்நெட். இதில் லோ லேட்டன்சி, ஜிட்டர் ஆல்மோஸ்ட் இருக்காது. பேக்கெட் லாஸ் ஜீரோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதில் லேட்டன்சி வெறும் 10 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்னா, இதில் டைரக்ட் வயர் கனெக்ஷன், அண்டர் கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் எந்த ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. இது மாதிரி நிறையா ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது. எல்லாருமே ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் அப்படி இல்லை. எல்லாருமே போய் ஹெவி கேமிங் பண்ண போகிறது இல்லை. அதனால் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.